Hello guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 4 டிப்ரிசியேஷன் அண்ட் இட் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புக் மார்க். ஸோ டிப்ரிசியேஷன் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கிற டாபிக். டிப்ரிசியேஷனாக தேய்மானம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கார் ஒன்று வாங்குகிறோம். அந்த காரோட வரத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 lakh கொடுத்து புதுசாக ஒரு கார் வாங்குகிறோம். ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த காரை நம்ம சேல் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ போகும் அந்த காரு? 5 lakh கூட கம்மியாக போகும். மேபி 4, 3.5, 3 lakh. பட் எனிவே 5 lakh கூட கம்மியாக போகும். ஏன் கம்மியாக போகுதுன்னா, அந்த கார் வந்து பழசாயிடுச்சு, 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டோம், உள்ளே இருக்க பொருளெல்லாம் தேய்மானம் ஆயிடுச்சு. ஸோ அதோட வேல்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம். இதுதான் வந்து டிப்ரிசியேஷன், ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்லைன் டிப்ரிசியேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு, தேய்மானம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை பற்றி நம்ம இந்த யூனிட்டில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் வந்து 1 lakh புதுசுன்னு வச்சுக்கோ. அது என்ன ஆகுதுன்னா, டிப்ரிசியேஷன் வந்து 20,000 எவ்ரி இயர் ஆகுது. ஓகேங்களா? அதாவது மிஷின் வந்து 1 லட்ச ரூபா, ஒவ்வொரு வருஷம் 20,000 வந்து மிஷினோட வேல்யூ வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 5 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது, ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் இயர் முடிவில் என்ன ஆகுதுன்னா, மிஷினோட வேல்யூ வந்து 80,000 ஒன் இயர் கழிச்சு. செகண்ட் இயரில் 60,000, தேர்ட் இயரில் 40,000, ஃபோர்த் இயரில் 20,000. ஸோ ஃபிஃப்த் இயரில் அதோட வேல்யூ 0. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து நம்மளுக்கு வந்து 20,000 சொல்லிட்டு மிஷினோட வேல்யூ டிப்ரிசியேட் ஆகிடுது. ஃபிஃப்த் இயரில் வந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி போட்டு வேறு ஒன்று தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்த் இயரில் வந்து புதுசாக வேற ஒரு மிஷின் 1 lakh வந்து பல்க் அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டு உடனே கொடுத்து வாங்குறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் இயராக 20,000 டிப்ரிசியேட் ஆகுதா, ஒரு 20,000 தனியாக எடுத்து வச்சுருவோம். சும்மா ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் டிப்ரிசியேட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டு எடுத்து வச்சிடறோம். செகண்ட் இயர் அப்போ ஒரு 20,000 எடுத்து வைக்கிறோம். தேர்ட் இயர் ஒரு 20,000 எடுத்து வைக்கிறோம். ஃபோர்த் இயர் ஒரு 20,000. ஃபிஃப்த் இயர் ஒரு 20,000. மொத்தம் எவ்வளோ ஆச்சு நம்மளுக்கு? 1 lakh ஆச்சு. கரெக்டாக ஃபிஃப்த் இயர் தூக்கி போடுறதுக்கும் ஃபிஃப்த் இயரில் நம்ம புது மிஷின் வாங்குற அளவுக்கு அமௌண்ட் வந்துடுது, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்ரிசியேஷனுங்கிறது ஒரு சார்ஜ், ஓகேங்களா? எதுக்குன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த ஃபால் இன் வேல்யூ ஆஃப் அன் அசட். ஃபால் இன் வேல்யூ ஆஃப் அன் அசட்னா என்னென்னா, இந்த ஃபால் இன் வேல்யூ, ஓகேங்களா? ஃபால் இன் வேல்யூ, நம்மளோட அசட்டோட வேல்யூ வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு சார்ஜு. அதாவது வருஷம் 20,000 சொல்லிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம். ஸோ அது நம்மளுக்கு சார்ஜ் டுவோர்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட்டில் நமக்கு வர ப்ராஃபிட்டில் இருந்து ஒரு 20,000 எடுத்து வைக்கிறோம். ஸோ அதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு, ஓகேங்களா? இதுக்கு ஃபால் இன் வேல்யூ ஆஃப் அசட் டியூரிங் ஈச் இயர். ஸோ டியூரிங் ஈச் இயர், ஓகேங்களா, ஆஃப் இட் யூஸ். ஓகே. அடுத்து வந்து வேறு டிப்ரிசியேஷன்னா வேறு என்னன்னு வந்து டிஃபைன் பண்ணுறாங்க பார்த்து வச்சுக்கோங்களேன். டிப்ரிசியேஷன் ரெப்ரசன்ட்ஸ் தட் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் டு இட்ஸ் ஓனர். ஓகே. ஒரு இந்த ஃபிக்ஸட், அந்த மிஷினுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அசட்டு. அதுக்கு வந்து ஒரு காஸ்ட்டு, வருஷம் ஒரு காஸ்ட் ஆகுது. அந்த காஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ரெக்கவரபிள். தேய்மானம் ஆச்சுன்னா போனது தான், திரும்ப ரெக்கவர்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அது வந்து மிஷின் வந்து தூக்கி போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ப்ரொவிஷன் அகெயின்ஸ்ட் திஸ் லாஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ 1 lakh கேபிட்டலு,
வருஷம் கொஞ்சம் 20,000 லாஸ் ஆகுது. இந்த 20,000 தனியாக நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ இது ப்ரொவிஷன். ஓகேங்களா? 5 வருஷம் கழித்து பல்காக ஒரு 1 lakh கொடுத்து நம்ம வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து ப்ரொவிஷன் டுவோர்ட்ஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 20,000 வந்து ப்ரொவிஷன் எடுத்து வைக்கிறோம். இது வந்து ஒரு இன்டர்கல் காஸ்ட் ஆஃப் கண்டக்டிங் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ரன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஓகே, டிப்ரிசியேஷனில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிப்ரிசியேஷன் வந்து பார்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட். வருஷம் நம்ம பண்ணுற ஆப்ரேட்டிங் விஷயத்தினால நம்ம ஆகக்கூடிய சார்ஜஸ்ஸு. ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகே, ரெடக்ஷன் இன் தி வேல்யூ ஆஃப் தி அசட். ஸோ அசட்டோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது, அதுவும் கரெக்டு. இன்னொன்று, டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அன் அசட் இஸ் டியூ டு. ஓகேங்களா? இந்த டிக்ரீஸ் வந்து எந்தெந்த ரீசன்னால அவங்க வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து வியர் அண்ட் டியர். ஓகேங்களா? ஒரு மிஷினை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அதோட மிஷினோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தேய்மானம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதோட வேல்யூ வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அசட் இஸ் கிராஜுவல் அண்ட் கண்டினியூஸ். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே யூஸ் பண்ணுறது மூலிமா தேய்மானம் ஆகுது. ஓகே, நான் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், புதுசாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு 1 லட்ச ரூபா போட்டு மிஷின் வாங்கி புதுசாக இருக்குது, என்னோட குடோன்லாம் வச்சுட்டேன், ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணல. அப்புறம் திரும்ப போய் நான் விற்கிறேன். நான் யூஸே பண்ணலப்போ புதுசு 1 lakh அப்படியே விற்கிறேன் அப்படின்னு வாங்கிக்குவாங்களா? மாட்டாங்க. நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட்லேயே வாங்கிக்குவோம், அதே 1 lakh. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இடத்துலையும் நம்மளுக்கு அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. ஓவர் தி இயர் நீ யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். பட் நீ வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் எக்ஸஸாக இன்னும் அதிகமாக அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு. ஓகேங்களா? காசஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஐ மீன் அந்த பொருளோட விலை இறங்குறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வியர் அண்ட் டியர், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், பேஸ்ட் ஆன் யூசேஜ். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் பொருளெல்லாம் தேய்மானாகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எஃபுலெக்ஸ் ஆஃப் டைம். அது ஏற்கனவே சொன்னது தான். 1948 புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோம், எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, அப்படியே புதுசாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு 1998 50 வருஷம் கழிச்சு போய் விற்கிறோம். இங்கே பாருங்கள் சார், காரு பக்கா கண்டிஷன், ஒரு வாட்டி கூட ஓட்டலை, வாங்கி 50 வருஷம் நான் அப்படியே நிறுத்தி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் காசு அதிகமாக கொடுத்து வாங்க மாட்டாங்க. 50 வருஷம் பழசு போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ பேஸ்ட் ஆன் டைம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எ நியூ இன்வென்ஷன் ஆர் பெர்மனன்ட் சேஞ்ச், ஓகேங்களா, இன் டிமாண்ட் மே ரெண்டர் என் அசட் யூஸ்லெஸ். ஒரு காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் வந்து செம்ம டிமாண்டு. ஓகேங்களா? லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, லேண்ட்லைன் ஒயர் வந்து வீட்டுக்கு கனெக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு செம்ம டிமாண்ட் இருந்துச்சு. ஒன்ஸ் மொபைல் ஃபோன் அப்படின்னு வந்த உடனே அந்த லேண்ட்லைனோட அந்த டிமாண்டு எல்லாமே அடி வாங்கிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா பழைய எக்யூப்மெண்ட்டோட வேல்யூ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சிடெண்ட். அந்த மிஷின் நீங்கள் தான் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா ஒர்த்து வந்து குறைஞ்சிரும். அண்ட் தென் ஃபால் இன் மார்க்கெட் வேல்யூ. சேம், ஒரு மிஷின் வந்து புதுசாக நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனிக்காரனே புது மிஷினுக்கே ரேட்டை குறைச்சிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லை, நீங்களும் வந்து வெளியே கொடுக்கும்போது குறைச்சி தான் ஆகணும். ஸோ ஃபால் இன் மார்க்கெட் வேல்யூ. ஏன்னா வெளியே கம்பெனி ஓன் ப்ரொடக்ஷன் ஒரிஜினல் மிஷின் புதுசாக வந்து அவனே ரேட்டு குறைக்கிறான், 10% டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் நிறையா பேர் வாங்குவாங்க. நீ இன்னும் கம்மியாக விற்றா தான் செகண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டிப்ரிசியேஷன். ஓகே, நீட் ஃபார் டிப்ரிசியேஷன். இது ஏன் டிப்ரிசியேட் ஆக சொன்னீங்க? டிப்ரிசியேட் ஆனால் ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொன்னோம். ஓகே, அதுவும் நியாயமான விஷயம். ஏன் டிப்ரிசியேஷன் பார்க்கணும்? அது என்னோடய பிரச்சனை. நான் வந்து கம்பெனி வச்சுருக்கேன், 5 வருஷம் கழித்து புது மிஷின் வந்து அப்படியே வாங்கி போடுறேன், இல்லை மாதம் காசு சேர்த்து வச்சு வாங்கி போடுறேன், என்னமோ பண்ணிட்டு போகிறேன். ஏன் டிப்ரிசியேஷன் வந்து கம்பெனியை வந்து அக்கௌண்டிங்கில் எடுத்துக்க சொல்லுது? அது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன்.
டு நோ தி கரெக்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்துட்டு வருஷம் வந்து 20,000 வந்து ப்ரொவிஷன் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து இதுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. சப்போஸ் இது எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷத்துக்கு அவங்க ப்ராஃபிட்டு 20,000 எக்ஸஸாக இருக்க மாதிரி காட்டும். ஓகேங்களா? இதே 5th இயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 lakh வந்து புது மிஷின் வாங்கணும். ஸோ அப்படியே 1 lakh எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5th இயர் மட்டும் ஒரு 1 lakh வந்து லாஸ் ஆன மாதிரி கணக்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கரெக்ட் ப்ராஃபிட் வருஷம் கரெக்டாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக முதல் ரீசனு. ரெண்டாவது ரீசன் என்னன்னா, டு நோ தி ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து பக்காவாக ஜென்யூனாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் பொசிஷன் இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? ஃபிக்ஸட் அசட்னா மெஷினரி, எக்யூப்மெண்ட், இதெல்லாம் ஃபிக்ஸட் அசட். அதோட ஒர்த் என்ன அப்படின்னு காட்டணும். ஓகேங்களா? அப்படி ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ அதோட ஒர்த்து நம்ம காட்டுறோன்னா அன்றைக்கி அந்த மிஷினோட ஒர்த்து என்னன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி தான் சொல்லணும். அப்படி கனெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கான யூஸ் பண்ணுற மெத்தேடு தான் டிப்ரிசியேஷன். ஸோ டு நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி கம்பெனி, டிப்ரிசியேஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து நம்ம அக்கௌண்டிங்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அன் அசட். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னதான் ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும். ஓகே. ஸோ ஃபார் வந்து டிப்ரிசியேஷன் வந்து ஏன் பண்ணணும், அது ஏன் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே பார்த்தாச்சு. இல்லை என்னென்ன ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுல நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று காஸ்ட் ஆஃப் த அசட், புதுசாக வாங்கும்போது அந்த மிஷினோட வேல்யூ என்ன. ஓகே. நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட் ரெசிடுவல் ஆர் ஸ்கிராப் வேல்யூ அட் தி எண்ட் ஆஃப் த லைஃப். ஓகேங்களா? அந்த மிஷின் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி இடைக்கு தான் போகணும் அப்படின்னு பட்சத்தில் அந்த எடைக்கு போகிற அமௌண்ட் எவ்வளோ, அது ஒன்று. நெக்ஸ்ட் என்னென்னா, த எஸ்டிமேட் நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் இட் யூஸ்ஃபுல் லைஃப். அந்த மிஷினை எத்தனை வருஷம் நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எத்தனை வருஷம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு மிஷின் வாங்குகிறோம், அது வந்து 10 வருஷம் வந்து ரன் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 8th இயரில் அதோட செம்ம அட்வான்ஸ்டு மிஷின் ஒன்று வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நியூ மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து 10 வருஷம் மிஷின் ஓடும், 8th இயர்லேயே ஒரு அட்வான்ஸ்டு ஒரு மிஷின் வந்ததுனால இதை தூக்கி போட்டு நம்ம வேறு வாங்கிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 8 இயர் தான். ஏங்க 10 வருஷம் ஓடும், ரன் ஆக சான்ஸ் இருக்குல்ல, அதை இது எடுக்கக்கூடாதா கேட்டால் கூடாது. ஏன்னா நீ எத்தனை வருஷம் யூஸ் பண்ண போகிற, 8 இயர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நான் சொன்னது தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நாட் 10 இயர்ஸ், அந்த 8 இயர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நீ வந்து யூஸ் பண்ண போகிற. ஓகே. இப்போ அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3000 சொல்லியிருக்காங்க டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து 3000 டெபிட் பண்ணுறேன், அசட் அக்கௌண்ட் வந்து 3000 கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து டிப்ரிசியேஷன் வந்து வருஷம் 20,000 டெபிட் ஆகுது பார்த்தீங்களா, 20,000 குறையுது பார்த்தீங்களா. ஸோ டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் டெபிட், அந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணி நம்ம வேறு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம அமௌண்ட் போட்டு சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து அசட் அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஆல்டர்னேட் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபைனலாக இந்த அசட் அக்கௌண்ட்டோ இல்லை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் இருந்தோ அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்ன மெத்தட் இருக்குது, மொத்தம் 4 மெத்தட் இருக்குங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், பட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ், ரைட் டவுன் மெத்தட், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் மேக்ஸிமம் இங்கே வந்து ரைட் டவுன் மெத்தட் வேல்யூ அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் எக்ஸாமில் இந்த ஹெட்டிங்கை வேறு மாதிரி கொடுத்து கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நீங்கள் ஃபுல்லாக
கிளியராக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட், அப்புறமா சம் ஆஃப் இயர் டிஜிட். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, அந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து எல்லா வருஷமும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? 20,000 இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, 20,000 சொல்லி குறைஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். டிப்ரிசியேஷன் அது வருஷம் அமௌண்ட் தேய்மானம் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ அமௌண்ட் தேய்மானம் ஆகலாம், அது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 4 மெத்தடு. அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒவ்வொரு மெத்தட் வந்து ஷூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இப்போ இந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன்னா என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் அசட். ஓகே, மிஷின் புதுசாக வாங்கும்போது அதோட வேல்யூ என்ன மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ அப்படி இல்லைனா ஸ்லாவேஜ் வேல்யூ அப்படின்வாங்க. மிஷின் ஒன்றுத்துக்குமே ஆகாதுப்பா, தூக்கி எடைக்கு போடுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும். நெக்ஸ்ட்டு டிவைட் பை எஸ்டிமேட் லைஃப் ஆஃப் த அசட். ஓகேங்களா? இல்லை முக்கியமான வேல்யூ என்னென்னா அந்த இயர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பீரியட் தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஜனவரி 1 நம்ம வந்து வாங்குகிறோம், மார்ச் மாதம் அக்கௌண்டிங் இயர் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது மார்ச் முடிஞ்ச நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல், அப்படியே 1 இயர் கணக்கு எடுத்துக்கூடாது, அது 3 மந்த்து தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸாக்டாக 12 மந்த் வந்தால் தான் இயர்னு கணக்கு எடுத்துக்குமே தவிர அந்த நார்மலாக அந்த இயர்ஸ் கணக்கு எடுத்துக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா இங்கே கொடுத்த சம் போடுறதுக்கு முன்னாடி வேற ஒரு சம் சொல்கிறேன். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு நியூ மிஷினோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா $11 lakh வச்சுக்கோ. அதோட ஸ்கிராப் வேல்யூ வந்து $1 lakh வச்சுக்கோ. அதோட லைஃப், எஸ்டிமேட் லைஃப் ஆஃப் அசட் வந்து 5 years வச்சுக்கோ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வச்சுக்கோங்களேன். 11 lakh மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ 1 lakh டிவைட் பை 5 years. நம்மளுக்கு எவ்வளோ வரும், மேலே வந்து 10 lakh வரும், டிவைட் பை 5 year. அப்போனா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா நம்மளுக்கு 2 lakhs வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 5 years வந்து லைஃப் தான், ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து 2 lakh சொல்லிட்டு ஈக்குவலாக அதோட வேல்யூ வந்து டிப்ரிசியேட் ஆகுது. ஓகேங்களா? ஈக்குவலாக அதோட வேல்யூ வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னன்னா, ஃபஸ்ட்டு அக்டோபர் 2017 ஒரு மிஷினோட விலை வந்து 4 lakh. த ஃப்ரீம் ரைட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அட் 10% ஆஃப் தி ஒரிஜினல் காஸ்ட் எவ்ரி இயர். ஸோ எங்கள் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடும் கொடுக்கல, ஒரிஜினல் காஸ்ட் எவ்ரி இயரும் ஒரிஜினல் காஸ்ட்டு இந்த 4 லட்சத்தில் 10% எவ்வளோ, 40,000. ஸோ இந்த 40,000 ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் 10%, இந்த 40,000 வந்து எவ்ரி இயர் 40,000 ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்டைரக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் அழகாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ புக்கு எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 31st March எவ்ரி இயர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 3 வருஷம் கழித்து அதோட டிப்ரிசியேஷனோட இது எவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? 31st March shows the truck account and depreciation account for 3 years. ஓகேங்களா? ட்ரக்கோட அக்கௌண்ட்டும் அப்புறம் அந்த டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எப்போ வாங்கினாங்க, அக்டோபர். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்குன்னா
6 month தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா இயர்னா டேரெக்டாக எடுத்துக்கூடாது, அந்த எக்ஸாக்டாக எவ்வளோ பீரியட் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்குன்னா 6 month தான் இருக்குது. ஸோ அவன் கேட்குறது என்னென்னா அக்கௌண்ட் ஃபார் 3 years. ஸோ தி அக்கௌண்ட் ஃபார் 3 years அப்போனா அக்கௌண்டிங் பீரியட் பொறுத்த வரைக்கும் 3 ஃபினான்ஸ் இயர் கேட்டிருக்குது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் இயர் 6 month தான் இருக்குது. இப்போ இந்த 4 lakhல எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 4 lakhல 10% எவ்வளோங்க? 4 lakh 10% 40,000. ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு 40,000 டிப்ரிசியேட் ஆகுது. அப்போனா 6 monthக்கு எவ்வளோ? 1 yearக்கு 40,000. அப்புறம் ஹாஃப் இயருக்கு எவ்வளோ? டிவைட் பை 2 20,000. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து டிப்ரிசியேட் ஆயிடுது. ஸோ ஆஃப்டர் இயர் அந்த மிஷினோட ஒர்த்து வந்து 3,80,000. ஓகே, அடுத்த வருஷம் எவ்வளோ டிப்ரிசியேட் ஆகும்? 40,000 ரூபா டிப்ரிசியேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரிஜினல் காஸ்ட்டு. காஸ்ட்டுங்க. ஓகே, நான் தனியாக உங்களுக்கு எழுதுகிறேன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஒரிஜினல் காஸ்ட்டு 4 lakhs. ஃபஸ்ட்டு வந்து 6 month. ஸோ டிப்ரிசியேட் எவ்வளோ ஆகுது? 20,000 ஆகுது. அப்புறம் ஃபஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குன்னா ஒரிஜினல் காஸ்ட் வந்து 3,80,000. ஸோ செகண்ட் இயர் என்ன ஆகுதுன்னா இதுதான் 10%. ஸோ 40,000 வந்து டிப்ரிசியேட் ஆகுது. ஸோ 3,40,000. தேர்ட் இயர் என்ன ஆகுது? அதுவும் 40,000. அப்புறம் இங்கே 3 lakhs. அவன் கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா சோர்ஸ் தி ட்ரக் அக்கௌண்ட் அண்ட் டிப்ரிசியேட் அக்கௌண்ட் ஃபார் 3 yearsங்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரக்கோட ஒர்த் எவ்வளோ ஆஃப்டர் 3 years? 3 லட்சம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது 31 ஆஃப்டர் 3 years எவ்வளோ இருக்குன்னா 3 lakhs இருக்குது. ஓகேங்களா, ஓகே 3 lakhs. ஓகே, ஸோ டிப்ரிசியேஷன் வருஷம் வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அப்போனா என்ன அர்த்தம்னா நம்ம ஆகிற டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டை எடுத்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதானே சொல்லியிருக்கோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஃபார் 3 years எவ்வளோ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் 20,000, ரெண்டாவது வருஷம் 40,000, மூணாவது வருஷம் 40,000, மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க? எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட 1 lakh. ஸோ டிப்ரிசியேஷனில் ஆஃப்டர் 3 years எவ்வளோ இருக்குன்னா 1 lakh அமௌண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேபிளேஷன் போட்டு எங்கே டிஆர் எங்கே சிஆர்னு போட்டிருக்கு, எங்கேயும் டிஆர்னு போட்டிருக்கு, எங்கேயும் சிஆர்னு போட்டிருக்கு. 2 சைடும் ஒரே மாதிரியே அமௌண்ட் போட்டிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லெட்ஜர் அப்படின்வாங்க. ஓகேங்களா, இந்த யூனிட்டில் இந்த யூனிட் இந்த பற்றி கிளியராக நம்ம எங்கே பார்ப்போம்னா யூனிட் வந்து 6க்கு அப்புறம் தாங்க பார்ப்போம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லெட்ஜர்னா என்ன, ஜர்னல்னா என்ன, ஃபோலியோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு செப்பரேட்டாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ பர்சனல், ரியல், நாமினல் இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அக்கௌண்டிங் வந்து இப்படி தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த மாதிரி பார்க்க போகிறோம். இது ரொம்ப கஷ்டமான, ரொம்ப ஈஸி. இந்த யூனிட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எப்படி அக்கௌண்டிங் புக்கு மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லி ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா பார்ப்போம். இந்த சாப்டருக்கு இந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அதை சொல்லும்போது பார்த்தா கிளியராக புரியும். இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். கொஞ்சம் பேசிக் மட்டும் சொல்கிறாங்க. லெட்ஜரில் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குன்னா டிஆர் டெபிட் சைட். ஓகேங்களா, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா சிஆர் கிரெடிட் சைடு. ஓகேங்களா, அப்புறம் டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல். உங்களை எப்படி எடுத்தாலும் ஃபைனலாக அரைவ் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தா தெரியும் பார்த்தீங்களேன் டிஆர் சிஆர் எப்பயுமே டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரக் அக்கௌண்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டதுனால இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா
இந்த ஃபார்முலா எதுக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து டிப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃப்ளாட்டாக நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஆனால் இவனா 10% கொடுத்துட்டான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து சம் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்னன்னா, எல்லா வருஷத்துக்கும் டிப்ரிசியேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரைட் டவுன் மெத்தட் வேல்யூ பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புக் மார்க்.